கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துக்கு இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம பாடி நம்ம கர்த்தரை சோதரிப்போமா எல்லாம் சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 15 கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்குபவன் யார்? உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பவன் யார்? உத்தமனாயிருந்து நீதியாய் நடக்கிறவனே தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? நிலை நிற்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. சொல்லுங்க. மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவர், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே உத்தமன். தேவனுடைய விஷயத்துல கர்த்தருக்கு முன்பாய் நாம் உத்தமமாய் இருக்கும் பொழுது உத்தம தெய்வம் நம்மளை ஆசீர்வதிப்பாரே. ஆமென். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவர். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவர், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஒரு நிமிஷம் மாத்திர கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் யார் நிலை நிற்க முடியும்? உத்தமனாய் நடந்து நீதியை பேசி மனதார சத்தியத்தை பேசுகிற மாத்திரமே அவருடைய சமூகத்தில் நிலை நிற்க முடியும். அவருடைய சமூகத்தில் நிலை நிற்க முடியுமே. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் உத்தமனாக நாங்கள் வாழ, உத்தமத்தில் நடக்க, அவருடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு அப்பா நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. அவியானவரே வார்த்தை மூலமா நீங்க எங்களோட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் கூட நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம், உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார், அவன் சுதந்திரம் நிற்கும் என்று சங்கீதம் 37:18 நாம் வாசித்தோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உத்தமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உத்தமருடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா, அவனுடைய சுதந்திரம் நிற்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று சொன்னால் அநேக சகல தேவன் கொடுத்த நன்மைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இப்படி வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யோபு என்றதான ஒரு பக்தனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1வது அதிகாரம் யோபு 1:1 நாம் வாசிக்கலாம்.
ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனை குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அவனை குறித்து உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருக்கு 7 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார், 3 பெண் பிள்ளைகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் அவருக்கு இருந்தது. அவருக்கு 3 சகோதரிகள் இருந்தார்கள். தான் வாழ்ந்த தேசத்திலே அந்த யோபு கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருந்தார். எப்பொழுதெல்லாம் அவர் தேவ சமூகத்தில் வருகிறாரோ அப்பொழுது தன்னுடைய எல்லா பிள்ளைகளை கொண்டு வர சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சர்வாக தகன பலிகளையும் பாவ நிவாரண குற்ற நிவாரண பலிகளை அந்த பிள்ளைகளுக்கு செலுத்தி தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்தாராம், எப்பொழுதுமே பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தாராம். இப்படியாக தேவ சமூகத்தில் நின்ற உத்தமனாய் இருந்த இந்த யோபு மேல் சாத்தான் கை போட ஆரம்பித்தான். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. யோபுனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டாச்சுன்னா, தேவன் அவருக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர் இழக்க ஆரம்பிக்கிறார். சாத்தான் அவரை சோதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு இருக்கிறதான ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அவன் இழக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் இழக்க ஆரம்பித்து தன்னுடைய சரீரத்தில் அநேக பலவீனங்களை அவர் சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த யோபுவை குறித்து வசனம் சொல்லுகிறது. அந்த 1வது அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து என்ன செய்தேன் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று இழப்புகளில் பிள்ளைகளை இழந்து ஆஸ்திகளை இழந்து எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் இழக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை இன்றைய நாட்களில் யாராக இருந்தாலும் அவர்கள் அழுது புலம்புவார்கள். அவருடைய துக்கம் மாறாது. ஆனால் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்லார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் அறிக்கையிட்டார். பிரியமானவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையில் அந்த உத்தமத்தை பாருங்க, எவ்வளவு உத்தமமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாரு. ஏன் இன்னும் அதிகமாக நம்ம போகும்போது சரீரத்தில் வியாதிகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அவருடைய சரீரம் முழுவதும் அழுகி போய் நாற்றம் எடுத்து வியாதியினால பருக்களினால் அவர் சோதிக்கப்பட்டார். வசனம் சொல்லுது 2ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய சரீரத்தில் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். எல்லாவற்றையும் இழந்து போன பொழுது கூட யோபு தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான். அதற்கு அடுத்த சூழ்நிலைகளில் தன்னுடைய சரீரத்தில் வியாதிகள் உண்டானது. அவருடைய சரீரம் அழுகி புழுக்களினாலே வேதனைப்பட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், இன்னும் நீ உத்தமத்தில் நிற்கிறீரோ என்று சொல்லி நினைசி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி இந்த யோபுனுடைய மனைவி யோபுவை பார்த்து பேசுறாரு. ஆனால் அந்த சூழ்நிலைகளில் கூட கர்த்தர் யோபுவோடு இருந்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்த யோபு அவ்வளவு உபத்திரவம் இருந்தது, அவ்வளவு நெருக்கம் இருந்தது. ஆனால் யோபு ஆண்டவர் விட்டு என்ன செய்யலங்க, ஒரு நாள் விலகல. அவர் உத்தமத்தில் அவர் நிலைத்து நின்றால் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதை யோபின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். யோபு 12:4. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார். அநேக நேரம் யோபுவை மனைவி தூசிச்சாங்க. நண்பர்கள் அநேக நேரங்களில் என்ன செய்யறாங்க, அவருக்கு அநேக காரியங்களை பேசுறாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. சில நேரம் அவங்களை என்ன செய்யறாங்க, யோபை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட யோபு என்ன செய்தார், ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லி அந்த பலவீனத்தில் கூட, அந்த இழப்புகளில் கூட, அந்த மரண போராட்டத்தில் கூட யோபுனுடைய வார்த்தை அப்படிதான் அவர் அறிக்கையிட்டாரு. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாரு, உத்தமனாகிய நீதிமான் பரியாச பண்ணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்க கூட பேசுது. அநேக நேரம் உங்களை பரியாசம் பண்றாங்களா, நீங்க ஆண்டவரை விட்டு விலகாம உத்தமமா இருக்கிறனால அநேகர் சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை தேடி உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இவ்வளவு வியாதியில பிரச்சனையில இருக்கிற, உன் இருக்கிற என்று சொல்லி அநேக நேரங்களில் உங்களை மனுஷர்கள்
ஆனா யோபு போல நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க உத்தமத்துல நீங்க நிலைச்சு நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசித்த அந்த பாடின அந்த பாடலின்படி சங்கீத புஸ்தகம் 15வது சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 15:1-2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் யார் ஆண்டவருடைய பர்வதத்துல போக முடியுமா? மனதார சத்தியத்தை பேசுகிறவன். வாயின் வார்த்தைகள்ல ஆண்டவர் என்ன செய்யணுங்க? நல்ல அறிக்கையிடணும். கர்த்தருக்கு முன்பாக சத்தியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த பலவீனத்துல அந்த இழப்புகள்ல உத்தமமா இருந்தாராம். தன் வாயினால கூட என்ன செய்யலைங்க, ஒரு பாவம் செய்யாத அநேக நேரத்துக்குள்ள புலம்பல்லாம் இருந்துச்சு. அவர் அநேக புலம்பல்களை குறித்து நம்ம பார்க்கும். யோபுக்கு நிறைய நெருக்க இருந்தது. அநேக நேரம் அவர் தூக்கப்படுவார். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, ஒரு நாளும் விலகலை. பிரியமான உத்தமமாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி இருந்தாருங்க? உத்தமமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக இருக்கும் பொழுது அவனுக்கு நஷ்டம் வந்தால், அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, 4ஆம் வசனம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அப்படிப்பட்டவங்களா நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? வைக்கிறாரா? இந்த யோபுனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நஷ்டம், எவ்வளவோ காரியம் இருந்தது. ஆனால் தன் நாவுனால, தன்னுடைய வாயினால என்ன செய்யலைங்க? கர்த்தரை மறுதலிக்கலை, ஆண்டவரை விட்டு விலகலை. நடந்து என்ன தெரியுமா? உத்தமமாக இருந்த அந்த யோபு எதெல்லாம் இழந்து போனாரோ அதெல்லாம் திருப்பி கொண்டார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த உத்தமத்தோடு இருக்கிறீங்களா? யோபுவை போல நீங்கள் இருந்தீங்கன்னா, உத்தமமாக இருந்தீங்கன்னா, யோபு எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் அவருடைய சுதந்திரம் நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. சில நேரம் சில நன்மைகளை, சில கிருபைகளை, சில ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போய் ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யோபு போல இழப்புகள் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்க உத்தமத்தில் மாத்திரம் நீங்கள் நிலைச்சு நின்னீங்கன்னா, கர்த்தருடைய காரியங்களை உண்மையாக நீங்கள் நிலைச்சு நிற்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அந்த ஆண்டவர் யோபுக்கு எப்படி இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரோ கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யோபு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அநேகர் இன்னைக்கு தன்னை தாழ்த்துறதில்லை. யோபு ஆண்டோட சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாருங்க. இன்னைக்கு அநேகர் மனுஷ புகழ்ச்சியை விரும்புகிறோம், பதவியை நம்ம விரும்புகிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் இந்த உலகமே எப்படி ஓடி இருக்குன்னா புகழ்ச்சியில் ஓடிட்டு இருக்குது. தன்னைத்தானே பெருமை பேசுறது, தன்னைத்தானே மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறது, தன்னைத்தானே தன்னுடைய பதவியை மேன்மை பாராட்டுறது, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆள்பலத்தை பணபலத்தை குறித்து மேன்மை பாராட்டுற புகழ்ச்சி இன்னைக்கு ஏன் கொடுக்கிற காணிக்கையவே புகழ்ந்து பேசுகிறதற்கு விரும்புகிறாங்க அநேக ஜனங்கள். ஆனால் வசனம் சொல்லு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உத்தமன். யோபுனுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தினாருங்க. அந்த யோபு தன்னை தாழ்த்தினால தான் கர்த்தர் யோபு உயர்த்தினா. கர்த்தரால் புகழப்படணும், மனுஷனுடைய புகழ்ச்சி வேண்டாங்க. இன்னைக்கு மனுஷ புகழ்ச்சி எத்தனை பேர் விரும்புறீங்க? அதெல்லாம் தூக்கி எறிங்க. கர்த்தரால புகழப்படுகிறவன் உத்தமன். அப்படி கர்த்தரால புகழப்பட்ட மனுஷன் தான் யோபு 42 ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பாரு, என்ன செய்ய, உன்னுடைய சகோதரனுடைய நண்பனா இருக்கிறான யோபுவை போய் பாருங்கன்னு சொல்லி அந்த 3 வாலிபர்களுக்கு கட்டளையிடுறாரு. ஏன் தெரியுமாங்க? தன்னுடைய காரியங்களில், தேவனுடைய விஷயங்களில் ஒரு காரியத்தில் கூட என்ன செய்யல, பின்வாங்கி போகல. அந்த யோபு கர்த்தர் உயர்த்தினான். அவருடைய இழப்புகள் மாறினது. உத்தமமாக ஒரு வேளை நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரம் நிற்கும். பிரியமானவர்களே, எல்லா ஒரு அவருடைய கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஹல்லேலூயா. உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நீலை நிற்பவன், உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நீலை நிற்பவன். மனதார சத்தியத்தை பேசுங்க. யோபு போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யோபு போல உங்க தாழ்த்துங்க ஆண்டோட சமூகத்துல. யோபு போல உங்களை ஆண்டோட சமூகத்துல தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. யோபு எல்லாவற்றையும் அவர் இழந்து போனாரு. ஆனால் இந்த இழப்புகளை கர்த்தரை விட்டு விளம்பல. எதை சொல்ல, உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவன்
ஆரோசிப்பேன் என்று யோபு 9:21 நம்ம வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை உத்தமனா மாற்றுங்கப்பா. நான் எந்த காரியத்திலையும் உம்மை விட்டு விலகிடக்கூடாது. என் வாயின் வார்த்தைகளை நான் மறுதளிச்சிடக்கூடாது. நான் நாவினால புறங்கூறாதபடிக்கு அநேக நேரம் நம்ம தவறு செய்துட்டு ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம், நம்ம கூட இருக்கிற குடும்பத்தை குற்றப்படுத்துகிறோம், பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறோம், உடைய கணவனை மனைவியை குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ புறங்கூறாதே, நீ மற்றவர்களை குறை சொல்லாதே, நீ உத்தமனா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 15 வேதம் சொல்லுகிற, நாவினால புறங்கூறாமல் இருக்கிறவனே உத்தமன் என்று, மனதார சத்தியத்தை பேசுகிறவனே உத்தமன் என்று. நீதியா நடங்க, யோபு போல நீதியா நடங்க, சத்தியத்தை மாத்திரம் பேசுங்க. பின்வாங்கி போகாதபடி யோபு போல நீங்க நிலைச்சு நின்னீங்கன்னா நீங்க இழந்ததெல்லாம் திருப்புவீங்க. யோபுக்கு ஒரு மறுவாழ்வு வந்தது. அந்த மறுவாழ்வு இரட்டத்தனையான நன்மையாய் மாறினது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் தருவார். உங்களுக்குள் இருக்கிற உத்தமம் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை புகழ்ச்சிக்கு நேராக நடத்துவார். கர்த்தரால் புகழப்படும் பொழுது நீங்கள் உத்தமர்களாக இருப்பீர்கள். உத்தமர்களின் நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். உன் சுதந்திரம் நிற்கும், சுதந்திரம் நிற்கும். அப்படியே செய்ய போறீங்கப்பா. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள அப்போ அற்புதம் நடக்க போறதற்காய் சோத்திரம், அற்புதம் நடந்ததற்காய் சோத்தரிக்கிறேன். மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.